ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் மூன்றாவது பாசுரத்துக்கு ஓங்கி உலகளந்த பாசுரத்திற்கு சோபதேச அர்த்தம். அது எந்த அளவில் நம்மளோட ஆச்சாரியரோட ஈடுபடுத்தி பார்க்க முடியும். அதை ஒரு வார்த்தைக்கும் இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம். அதாவது அதுக்கு என்ன பொருள், வார்த்தைக்கு என்ன பொருள், அதனோட ஒரு டைமென்ஷனில் அது என்ன மாதிரி சிறப்பான கருத்துக்களை அந்த மூன்றாவது பாசுரம் சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம், பாடினோம் இல்லையா? அதில் பார்க்கும்போது அது எப்படி ஒரு ஆச்சாரியருக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், உலகளந்த உத்தமன், உலகு அப்படின்னு சொன்னால் ஞானம் அப்படின்னு கூட நம்ம ஒரு பொருள் சொல்ல முடியும் தமிழில். அப்படின்னா அந்த இருக்கிற ஞானத்தை சொல்லித்தரக்கூடிய ஞானத்தை ஓங்கி உறக்க எல்லாருக்கும் பொருள் புரியிற மாதிரி எல்லாரும் பொருள் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஈடுபாட்டில் ஓங்கி உலகளந்து அந்த சாத்திர ஞானங்களை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தருவார் ஆச்சாரியர். அப்புறம் உத்தமன் பேர்வாடி அவர் நம்ம இப்போ ஆச்சாரியரோட போற்றி உகப்பதும் அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியரோட குணாதிசயங்களை அவருடைய சிறப்புகளை நம்ம சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அதனால் அவருடைய பேர் பாடி சிறப்பாக பேர் பாடினாலே அது ஆச்சாரியருக்கு சிறப்பை தரும். அதனால் ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிட்டும். உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் அது அப்புறம் அவர் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் கொடுக்கணும், சிஷ்யர்களோட சிறப்புக்கு ஆச்சாரியர் நல்லபடியான சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு. மும்மாரி பெய்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. மும்மாரி பெய்துன்னு சொன்னால் ஆண்டாளோட பாசுரத்துக்கு பொருள் சொல்லும்போது ஒரு நாள் சமர்த்தியாக நிரவதிகமாக பெய்யும், பாக்கி 9 நாளைக்கு வெயில் அடிக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் 100 நாளைக்கு மழை பெய்யும், 9 நாளைக்கு நல்ல வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் 3 விதமாக ஒரு மாதத்தை பிரிச்சுக்கிட்டு 3 தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை நல்லா மழை பெய்யும். அப்போ தான் அது ஊரில் இருக்கிற சுபிக்ஷங்கள்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஆண்டாள் பொதுவான கருத்து சொல்கிறார். அதே வார்த்தைகளை அந்த வரியை எப்படி நம்ம ஆச்சாரியருக்கு ஈடுபடுத்தி அதை தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த மும்மாரின்றது 3 விதமான மாரின்னு சொன்னால் வேகம் மழை அப்படின்னு சொன்னால் 3 விதமான ஞான மழை கத்தியத்திரயம் சொல்லி தருவார். அதை பற்றி அதனோட பொருளை சிஷ்யர்களுக்கு சிறப்பாக விளக்கி தருவார். அப்புறம் 3 சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா பரமாத்மா சித்து அசித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி 3 தத்துவங்களை சொல்லுவார். அப்புறம் பெருமாள் ஜீவன் உடல் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியும் சொல்லி தருவார். அப்புறம் ரகசியத்திரயம் என்ன, நம்ம துவாதசாட்சரத்தை பற்றி, அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம் பற்றி, அதுக்கப்புறம் அதுபோல் 3 திரயம்னு சொன்னால் 3 விதமான ரகசியம், அதுக்கப்புறம் அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம், அதுக்கப்புறம் சர்மஸ்லோகம், அதுபோல் திரயங்களை பற்றியும் அதனால் சொல்லி தருவார். இது மாதிரி மும்மாரி பெய்து இது வெறுமனே சொல்ல மாட்டார். இதில் இருக்கிற கருத்துக்களை மழை போல பெய்து சிஷ்யர்கள் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வரைக்கும் அதுக்கு சிறப்பான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நம்மளுக்கு எப்போ எத்தனை தடவை சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகங்கள் தீருகின்ற வரைக்கும் அந்த சந்தேகமெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி விஷயத்தை சொல்லி கொடுத்து அது நல்ல கருத்துக்கள் மனதில் நிற்பதற்கு முயற்சி செய்வார். அதுக்கப்புறம் மும்மாரி பெய்து தீங்கின்றி எல்லாவற்றையும் நல்ல கருத்துக்கள் தான் சொல்வார். எங்கேயும் அந்த டிஸ்பாரிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கே அது இருக்காது. எல்லாரையும் ஒன்று போல நினைச்சு, ஏன்னா அவள் சன்னியாசி தான், சன்னியாசிக்கு வேண்டப்பட்டவா வேண்டப்படாதவா அப்படி யாரும் கிடையாது, எல்லாருமே தேவையானவள் தான். எல்லாருமே ஈஸ்வரன் சொன்னால் பெருமாள்கிட்ட கொண்டு போய் இப்போ ஈஸ்வரன்கிட்ட சேர்க்கணும், அது ஒன்று தான் முக்கியம். அதுக்கு என்னெல்லாம் முயற்சி செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முயற்சியெல்லாம் செய்து மும்மாரி பெய்து திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்னு சொன்னால உலக நாடு முழுக்க எல்லாருக்கும் சிறப்பு கிடைக்கிறதுக்கு அதுக்கு முயற்சி செய்வார். அதுக்கப்புறம் பெருமாள் கூட என்ன பண்ணுவார், சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பார், சிலதெல்லாம் வரும். ஆனால் அதில் சரி இவனுக்கு இவ்வளோதான் போல அப்படின்னு நினைப்பாராக இருக்கும். ஆனால் ஆச்சாரியர் அப்படி இல்லை. எத்தனை முறை கேட்டாலும் என்ன பண்ணுவார், சலிக்காமல் அர்த்தங்களை சொல்லி கொடுத்து சிஷ்யனை மேலே தூக்கி வரணும், அவன் மேலுக்கு வந்துக்கணும்னு சொல்லி அது இல்லாமல் அதில் வரைக்கும் திங்கள் மும்மாரி பெய்து ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதேன்னு சொன்னால் அந்த பால் கறக்கணும்,
பசுமாட்டுக்கிட்ட பால் கறக்கிறோம். பால் வந்துட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் போல் இருக்குமா ஆயர் பாடியில். அதாவது சென்சார் வச்சுருக்கோம். நம்மளோட கையை நீட்டினோடனே சில நேரத்தில் சில இடத்துல குழாயிலெல்லாம் ஜலம் டானாக வரும். அதுபோல் பசுவோட சிறப்பான மடி இருக்கே, அந்த மடியை கையை கொண்டு போய் வச்சுட்டா கையை கீழே எடுத்துன்னு போனாலே நம்ம கையில் இருக்கிற அந்த இருக்கே, அது முக்கியமாக ஒன்று சொல்லுவா, அந்த கையில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நம்ம கையில். அது என்ன பண்ணும், அது வெறும் மாடோட மடிக்கு நேராக கொண்டு போய் வச்சுட்டா நம்ம கையில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்கிற அந்த பாலோட பசுவோட காம்புலேருந்து அப்படியே அசராமல் பாலை சுரந்துக்கிட்டு இருக்கோம். பசு தான் அப்படி அசராத பால் கொடுக்குறதுன்னு இல்லை, அங்கே இருக்கிற ஆயர்வாடிகளில் இருக்கிற கோபர்களும் என்ன அசராத பால் கறப்பா. அதனால தான் தேங்காதே, அங்கே ஸ்டாக்னேஷன் ஆஃப் இதுவே இருக்காது. எல்லாம் கறந்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பாத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துன்னு போய் அதுபோல் சிறப்பாக நடத்துவா. அது பசு பால் கறக்கிறதுக்கு கோதா பிராட்டி ஆயர்பாடியில் என்ன இருக்கும்னு சொல்லி கொடுத்தது அந்த வரி. ஆனால் அந்த வரியை நம்ம ஆச்சாரியருக்கு எப்படி தொடர்புறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், தேங்காதே புக்கு இருந்து அப்படின்னா சிஷ்யர்களோட அறிவில் அவர்கள் இந்த ஞானம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ரகசியத்திரயம், அப்புறம் கத்தியத்திரயம், அதுபோல் திரயமில் இருக்கிற அதனுடைய பொருளெல்லாம் சிறப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காக நிறுத்தாத தேங்காத அங்கங்கே ஸ்டாக்னேட் இல்லாமல் தொடர்ந்து ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கோம், கருத்து மழையை ஞான மழையை பொழிந்து கொண்டே இருப்பார். அந்த ஞான மழையில் சிஷ்யர்கள் அனைவரும் என்ன பண்ணுவார், நனைஞ்சு அதில் இருக்கிற பலனை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை நம்ம தேர்ந்து கொள்ள முடியும். தேர்ந்துக்கிறது என்ன, தேர்ந்துவதற்கு முயற்சி செய்ய முடியும். அதனால அங்கே இருக்கிற ஒரு அந்த பசுவோட மடி எவ்வளோ சிறப்பாக ஆட்டோமேட்டிக்காக சென்சார் வச்ச மாதிரி கையில் இருக்கிற ஜலத்தில் குழாயிலெல்லாம் சாதா சென்சார் வச்ச குழாய்னா குழாயின்டா திருப்பவே வேண்டாம், குழாய்கிட்ட கை வச்சுனாலே அதில் ஜலம் வந்துடும். அதுபோல் பசுவோட மடியில் கூட நம்மளுக்கு என்ன வரும், அது கை வச்ச உடனே போதுமான அளவுக்கு குடமாக பாலை சொரிந்து கொடுக்கும். வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் எப்படி, பசுக்கள் எப்படி ஒரு பிரிதிவை எதிர்பார்க்காம பசுவை என்ன கிட்ட போன உடனே பால் கறந்து அதை எல்லாத்தையும் சமிருத்தியாக க்ஷீர சமிருத்தியை ஆக்கி தரதோ, அதுபோல் ஆச்சாரியரும் நம்மளுக்கு அறிவு சமிருத்தி ஞான சமிருத்தியை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவார், தொடர்ந்து அந்த ஞானத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். அப்புறம் இந்த நெல் இருக்குல்ல, சென்னல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த சென்னல்னு சொன்னால் பயிர் பண்ணுறதுல சிறப்பானது. அவர் ஆச்சாரியரோட இத்தகைய ஒரு குணாதிசயங்களால் தொடர்ந்து சிஷ்ய பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுல இதை பார்த்த உடனே பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். எதுக்குன்னு கேட்டால், பெருமாள் தான் பெரிய விவசாயி, பெருமாள் தான் நிறைய இந்த என்ன ஜீவர்களை எல்லாவற்றையும் சிறப்பாக எடுத்துக்கொண்டு அவளை தேறுதல் சொல்லின்னு இல்லை, நல்லபடியாக வளர்ப்பமாக வளர்த்து அவள் எல்லாரும் வைகுண்டத்துக்கு வரணும் அப்படின்னு பெருமாள் நினைப்பார். ஆனால் அந்த முயற்சியில் பெருமாள் செய்கிறத காட்டிலும் உத்தமமான சிறப்பான முயற்சி ஆச்சாரியர்கள் செய்ய வர்றதுனால அது என்ன, அது அந்த நெல் போல எப்படி ஒரு ஜீவனையும் வளப்பமாக ஆக்கி விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை என்ன சிறப்புப்படுத்தி சீர்மையாக்கி என்ன பண்ணணும், வைகுண்டத்துக்கு அனுப்பி தரணும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் பண்ணுற முயற்சியை பார்த்து பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். இது என்ன நீங்காத செல்வம், சாதாரணமாக நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம் சில என்ன டிரான்சாக்ஷனுக்கு இருக்கிற மணின்னு சொன்னால், அதுபோல் பணம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய டிரான்சாக்ஷன் போயிட்டே இருந்தால் ஒரு கணக்கிலேருந்து காசு இல்லாமல் போயிடும். இதில் ஒரு லிமிட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லிமிட் கொண்டு தான் அதில் காசு நிற்கும். பாக்கியெல்லாம் நோ அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளுக்கு என்ன பிளாக் பண்ணும். ஆனால் அப்படி இல்லை, அந்த டிரான்சாக்ஷன் சொல்கிறதே இந்த தன்கிட்ட இருக்கிற அறிவு ஞானம் அதை சிஷ்ய பசங்களுக்கு சொல்கிறதுக்கு அங்கே எங்கேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தொடர்ந்து வள்ளல் பெரும்பசுக்கள் போல நிறைந்து எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவு ஞானம் அதாவது ஞானத்தை வாரி வழங்குவதால் ஆச்சாரியரும் இந்த வள்ளல் பெரும்பசுக்களும் ஒன்று என்றும் ஒன்று போல, இரண்டும் ஒன்று போல, என்றும் ஒன்று போல தான் இருக்கு, எப்பொழுதும் இருக்கும். இந்த இரண்டும் கூட ஆச்சாரியர் அனுகிரகமும் பசுக்கள் பால் கறக்கிறது கூட ஒன்று போலவே இருக்கும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு சுவாபதேச அர்த்தத்தை நம்ம பெரியவாள்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. இதுக்கு அடுத்த பாசுரத்தில் இன்னும் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.